ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மட்டன் பிரெயின். ஸோ நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது நான் 1 ஹோல் பிரெயின், அதான் இது ஒரு மட்டன் பிரெயின் இது. ஸோ இது வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 6 to 7 நம்பர்ஸ் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு சின்ன பிட்டு இஞ்சி அண்ட் 3 பல்லு பூண்டு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு அண்ட் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை போட போகிறோம் அண்ட் சால்ட். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்டரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட போகிறோம். திருப்பி சொல்கிறேன், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி தனியாக வச்சுடுவோம். அதுலேயே இதுக்கு இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் இது எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்லேயே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் தனியாக. இந்த பிரெயின் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை இப்படி 4 பீசஸாக கட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பிரெயினை 4 பீசஸ் கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் நல்லா புரட்டி ஒரு பக்கம் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரெயின் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சிட்டோம், மிளகு, சீரகம்லாம். இப்போ இதில் கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக மஞ்சள் அண்ட் இந்த மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி மசாலாவை பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோம். இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த பிரெயினை எப்படி பீசஸ் கட் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன பீஸாக இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணிடணும் தனியாக. இது கிட்டத்தட்ட ஒரு குட்டியாக 5 பீசஸாக வரும். இந்த பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழுத்தி வெட்டக்கூடாது. அண்ட் ரெண்டாவது அலசுறதும் தண்ணியை கொஞ்சமாக விட்டு ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துட்டு மாதிரி பொறுமையாக பிடிச்சி வெட்டணும். இதை நம்ம இப்போ இந்த மசாலாவில் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டோம். இதில் கொஞ்சமாக ஆயில் விடணும். இப்போ எண்ணெய் லேசாக சுட்டதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். இதுக்கப்புறம் அந்த பிரெயினை மேரினேட் பண்ண பிரெயினை அதில் போட்டுருவோம். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போடுவேன். போதும். இந்த பிரெயினை அதில் விட்டுட்டு கம்ப்ளீட் அந்த மசாலாவையும் அது மேலே போட்டு இப்போது இதை இந்த பிரெயினை எதையும் கலராமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் ஆகிறதுக்காக மூடி வச்சுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டலாம். இப்போ ஒரு 1 மினிட் ஃபஸ்ட்டு நம்ம மூடினதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கழித்து லேசாக திருப்பி விடுங்க. ஏன்னா ஒரு 3 மினிட்ஸ் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். லேசாக அப்படி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடிடணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி இதை லேசாக கிளறி விட போகிறோம். பிரெயின் ரொம்ப டெலிகேட்டாக சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கிளறணும். இந்த மசாலாவோட சேர்ந்த மாதிரி அப்படியே டீப்பாக ஃப்ரை ஆகணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இனிமேட்டு தட்டு போட்டு மூட வேண்டாம். இது அப்படியே பொறுமையாக நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் பொறுமையாக அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும். இப்போது நம்மளோட பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி மொத்தமும் ரோஸ்டடாக ஆகிடுச்சு. நல்லா இந்த பிரெயினோட பிளெண்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்மளோட சூப்பரான பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல மசாலா நல்லா பார்க்குறதுக்கே செட்டிநாட் ஸ்டைலில் இருக்குது.
ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒன் வாய்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. I'll be ready to answer you.